தற்போது ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்றிரவு திக் திக் நிலையிலே பாகிஸ்தான் இருக்கிறது. சுற்றி வளைத்து தயார் நிலையில் இந்திய ராணுவம் தயாராக இருக்கிறது என்றால் தலைமையகத்திலே அடுத்தடுத்து அவசர கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இன்றிரவே நேற்று இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பித்த முதல் நாள் 9 இடங்களில் தான் தாக்குதல் நடைபெற்றது. அதுவும் தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் அழித்தொழித்தனர் இந்திய ராணுவத்தினர். 2வது நாளான நேற்று கிட்டத்தட்ட ஒரு போர் தொடங்கி விட்டதோ என்று எண்ணும் அளவுக்கு வான்வெளியிலே மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தி வந்தது, வான்வழியாக சென்று என்ற அனைவரும் அறிந்ததுதான். எனவே 3வது நாளான இன்று இரவு நேரம் தொடங்கிவிட்டது. எனவே இன்று இரவு திக் திக் என்ன நடக்கும் என்ற அச்சத்திலே உறைந்து போயிருக்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். எந்த இடத்தில் எப்போது இந்திய படை தாக்கும், கடற்படை வந்து தாக்குவார்களா, ட்ரோன் தாக்குதலா, அல்லது விமானத்திலிருந்து குண்டு வீசுவார்களா, அல்லது தரைப்படை ஏவுகணைகளை வீசுமா என ஒரே குழப்பத்திலே உச்சகட்ட பதற்றத்தில் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள் என்றுதான் கூற வேண்டும். பாகிஸ்தானியர்கள் அப்பாவிகள் மட்டுமல்ல, அந்த அப்பாவி பொதுமக்கள் மட்டுமல்ல, ராணுவத்தினரும் தற்போது அச்சத்தில் இருக்கிறார்கள். எப்படி தாக்கப் போகிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு தான் இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த மட்டிலே தற்போது தயார் நிலையிலே இருக்கிறது. அரபிக்கடலிலே இந்தியாவின் கப்பற்படை INS விக்ராந்தில் இருந்து போர் விமானங்கள் புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றன. அதே போன்று டெஸ்ட்ராயர்ஸ், அந்த அதிரடி தாக்குதலை நடத்தும் சிறு படகுகள், அந்த படகுகளும் தயாராக இருக்கின்றன. அது ஒரு பக்கம் என்றால், வான்வழி தாக்குதலுக்கு விமானப்படை எந்த நேரத்திலும் தயாராக கிட்டத்தட்ட 13 விமான தளங்களில் தயாராக சீறி பறப்பதற்கு விமானங்கள் தயாராக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தரைப்படையும் எல்லையோர பகுதியிலே தற்போது பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது LOC என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோடு இருக்கிறது. அந்த சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலே தற்போது தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த குப்வாரா, பூஞ்ச், நக்வாம் போன்ற பகுதிகள் தொடர்ந்து பீரங்கி குண்டுகளை வீசிக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். அதற்கு தக்க பதிலடியும் இந்தியா கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஹெவி ஃபயரிங், ஹெவி ஷெல்லிங் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே தற்போது அந்த சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தொடர்ந்து பீரங்கி குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது, துப்பாக்கிகளால் சுட்டும் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு பக்கம் பாகிஸ்தான் அவ்வப்போது இது செய்து கொண்டிருக்கிறது. இது இப்போது மட்டுமல்ல, தொடர்ந்து பாகிஸ்தான் அடிக்கடி செய்திகள் கடந்த 10வது தினமாக இரவாக இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலடியும் இந்தியா அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவும் பீரங்கி குண்டுகளை வீசிக் கொண்டிருக்கிறது. அதே போன்ற பீரங்கின் மூலமாக பதிலடி கொடுக்கிறது, துப்பாக்கியால் சுட்டும் பதிலடி கொடுத்துக் கொண்டு இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவை பொறுத்தமட்டிலே ட்ரோன் சுனாமி தயாராக இருக்கிறது. ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறும் வகையிலே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் அல்லது இந்திய தலைவர்கள், ராணுவ தளபதிகள் உத்தரவிட்டால் உடனடியாக தாக்குவதற்கு, பாகிஸ்தான் உள்ளே புகுந்து தாக்குவதற்கு இந்தியாவின் ட்ரோன் சுனாமி படை தயாராக காத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வான் பாதுகாப்பு தடுப்பு கவசங்களும் தயாராக, 2 அம்ச வான் தடுப்பு பாதுகாப்பு கவசம் தயாராக இருக்கிறது. இரும்பு திரை, இந்தியாவின் இரும்பு திரை தயாராக இருக்கிறது. பித்ரி ஏவுகணைகள், ஆகாஷ் ஏவுகணைகள், அதே போன்று ரஷ்யாவின் 4 ஏவுகணைகள் அனைத்துமே தற்போது 400 ஏவுகணைகள் அனைத்துமே தற்போது தயாராக இருக்கின்றன. அந்த ஒருவேளை பாகிஸ்தானில் இருந்து ஏவுகணைகளோ அல்லது ட்ரோன்களோ வந்தால் அவற்றை சுட்டு வீழ்த்துவதற்கு தயாராக இந்திய முப்படைகளும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றன. எனவே பாகிஸ்தானை எந்தெந்த முனைகளில் முடியுமோ அந்தந்த முனைகளில் எல்லாம் சுற்றி வளைத்து இந்திய படை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. பாகிஸ்தானிலே இரவு இன்று திக் திக்கா இருக்கிறது. நேற்று உறங்கா இரவு நமக்கு, அவர்களுக்கு மிக மிக மோசமான இரவாக இருந்தது. இன்றைய இரவு எப்படி இருக்கும் என்ற திக் திக் தற்போது தொடங்கிவிட்டது. எனவே இந்த கவுண்ட் டவுனிலே என்ன நடக்க போகிறது என்ற அச்ச உணர்வு அனைவரிடமும் காணப்படுகின்றதான் கூற வேண்டும். குறிப்பாக பாகிஸ்தானியர்கள், அப்பாவி பாகிஸ்தானியராகட்டும், பாகிஸ்தான் ராணுவத்தினராகட்டும் அச்சத்திலே உறைந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது யதார்த்த நிலை. நேயர்களே.